தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாண்டூர் கிராமத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஊராட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் ஊராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காத நிலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமண விழாவில் 1,71,000 ரூபாய் மொய்ப்பணத்தை திருடிய 2 பெண்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொத்தங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேலுக்கு கடந்த ஞாயிறன்று வன்னியம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. அப்போது திருமணத்திற்கு வந்த மொய்ப்பணம் 1,71,000 ரூபாயை காணவில்லை என காவல் நிலையத்தில் திருமண வீட்டார் புகார் கொடுத்தனர். இதையடுத்து மண்டபத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது உறவினர்கள் போல் வந்த 2 பெண்கள் மொய்ப்பணத்தை திருடிச் செல்வது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை திருடிய உசிலம்பட்டியைச் சேர்ந்த 2 பெண்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மொய்ப்பணத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கையில் ரயில் தண்டவாளத்தில் குடிபோதையில் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளர்கள் 2 மீது ரயில் என்ஜின் மோதியதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 கீழடி அருகே உள்ள தனியார் டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டனர். இந்நிலையில் 2 மதுபோதையில் ரயில் தண்டவாளத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த போது மதுரையிலிருந்து மானாமதுரை நோக்கி வந்த ரயில் என்ஜின் 2 மீதும் மோதியது. இதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மானாமதுரை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வடமாநில இளைஞர்கள் ரயில் மோதி இறந்தது சக தொழிலாளர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக தாய் மற்றும் சேய் நல்வாழ்வுக்கு சரியான வயதில் திருமணமும் போதிய பிறப்பு இடைவெளியும் சிறந்தது என்றும் வலியுறுத்தப்பட்டது. மே மாதம் ஒவ்வொரு தம்பதியரும் பெருமை, குடும்ப நலம், அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம் என்பதை மையமாக வைத்து தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இசைக்கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். பழனி சுவாமி தியேட்டர் அருகில் கோவையை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் என்ஜின் பழுதானதால் பேருந்து சாலையோரமாக நிறுத்தப்பட்டது. இந்த திடீர் பழுதின் காரணமாக பேருந்தில் இருந்த பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். பேருந்து சில நாட்களுக்கு முன்புதான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிதாக வழங்கப்பட்ட என்பதால் இதனை உடனடியாக சரி செய்ய முடியாது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன தரிசன திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த 3ஆம் தேதி ஆனி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. கைலாய வாத்தியங்கள் முழங்க, சிவனடியார்கள் தேவாரம் திருவாசகம் பாட, அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் விநாயகர், முருகன், நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் எழுந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.